வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான இது மருத்துவத்துறை அறிமுகங்கள் தான். அதில் ஃபஸ்ட்டு புற்றுநோய். புற்றுநோய் பற்றியும் அதோட வகைகள் எப்படிலாம் இருக்குது, அது முறையாக நவீன சிகிச்சை முறைகளை வச்சு எந்த மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னா ஆன்காலஜி அப்படிங்கிற மருத்துவத்துறையில் தான் ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த புற்றுநோயிலே நிறைய விதமான புற்றுநோய் இருக்குது. ஸ்கின் கேன்சராக இருக்கட்டும், ஸ்டொமக் கேன்சராக இருக்கட்டும், பிளட் கேன்சராக இருக்கட்டும், பிரீஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், அது மாதிரி கேன்சர்லேயே பல வகையான கேன்சர் வகைகள் இருக்குது. அதுக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஆன்காலஜி மெத்தட்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புற்றுநோயை கண்டறியறதுக்கான ஒரு முக்கிய இது பிரிவாக இந்த ஆன்காலஜி இருக்குது. அடுத்து இதயம். அடுத்து சிறுநீரகம். இப்போ சிறுநீரகம் அப்படிங்கும்போது அந்த நம்ம ரத்தத்தை வடிகட்டி அதோட கழிவுகளை அகற்றி அந்த சிறுநீரகத்தை ஒரு அமைப்பை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த நெஃப்ராலஜி மூலியமாக அந்த சிறுநீரகம் அப்படின்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் இதாகுது, யூரின் ஃபில்ட்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த இதில் ஒரு சரியான ஒரு ஒழுங்கான முறையில் இருக்கா அப்படிங்கிறதையும், அதோட அமைப்புகளாக இருக்கட்டும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சீராக இருக்கா, இல்லை வேறு எதுவும் டேமேஜில் இருக்கா, வேறு எதுவும் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவத்துறையோட பெயர் என்ன அப்படின்னா நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரகவியல் அப்படிங்கும்போதுமே இந்த இதை என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா நெஃப்ராலஜி மூலயமா இது பண்ணுறாங்க. மனிதனில் ரெண்டு சைடுமே என்ன அப்படின்னா 2 டைப் ஆஃப் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இது நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ், யூரின் ஃபில்ட்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கும். அடுத்து நம்மளோட மெயினான பார்ட் கண். இந்த கண்ணியல் என்ன அப்படின்னா ஒரு பார்வை திறன் வழங்குறது கண்ணு தான். அதுக்கு உள்ளோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட கண் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மருத்துவத்துறை என்ன அப்படின்னா ஆப்தமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்தமாலஜி அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் ஏதாவது லென்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் புரை விழுகிறதா இருக்கட்டும், அதில் அந்த பல்ப்ஸ் பழுத்து போகிறதா இருக்கட்டும், எல்லா விதமான இதோட சர்க்குலேஷன்ஸ் லென்ஸ் வச்சு நம்ம தூர பார்வையாக இருக்கட்டும், இல்லை கிட்ட பார்வையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு கருவிழி வளையம், அது ஒளி எப்படி ஊடுருவி போகுது, எல்லாத்தையுமே மையமாக வச்சது தான் இந்த கண்ணியல். இந்த கண் இல்லாமல் நம்ம ஒரு மனிதனால் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, அடுத்த செயலை செய்ய முடியாது. இப்பேற்பட்ட பிரிவுக்கு பேர் ஆப்தமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மனிதனோட இதயம் அப்படிங்கும்போது மனிதனுக்கு இதய அமைப்பு எப்படின்னா அதோட செயல்பாடு எல்லாமே இருக்கட்டும், இல்லை இதயம் தொடர்பான நோயாக இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு கார்டியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதோட இது சிவியராக நம்மளுக்கு அட்டாக் பண்ணும்போது தான் இதோட இது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நியூராலஜி. இப்போ நியூராலஜி அப்படிங்கும்போதுமே எப்படி இதாகுது அப்படின்னா நரம்பியல்னு சொல்கிறாங்க. மனிதனோட மூளை, தண்டுவடம், நரம்பு மண்டலம் அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்பாக வச்சுருக்கிறது தான் நரம்பியல். இதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கு படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் என்ன அப்படின்னா, மருத்துவத்துறை பேர் என்ன அப்படின்னா நியூராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் உடல் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்தை சார்ந்து மட்டும்தான் நம்மளோட உடல் அமைப்புகள் எல்லாமே இருக்குது. இதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு நியூராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நுரையீரலியலில் அப்படின்னா நம்ம சுத்தமான காற்றாக இருக்கட்டும், நம்மளோட சுவாச மண்டலமாக இருக்கட்டும், அதோட செயல்பாடு, இந்த ஆஸ்துமா, அந்த மூச்சு திணறல், அது மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு மருத்துவத்துறை என்ன அப்படின்னா பல்மனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் நம்ம தூய்மையான காற்றாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு தேவையான அது காற்று மூலியமாக, அசுத்தமான காற்று மூலியமாக நிறைய விதமான பாதிப்பு வரும். இதை பல்மனாலஜி மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து தோல், ஸ்கின் அப்படிங்கும்போது உடலில் மிகப்பெரிய உறுப்பு என்ன அப்படின்னா தோல் தான். நகம், தலைமுடி, இது எல்லாத்தையுமே அந்த தோல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பற்றி படிக்கக்கூடிய இதுக்கு டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோல் நம்மளுக்கு சூரிய ஒளியை அதில் கேப்சர் பண்ணிக்கிறதுக்கான இதுவும், நம்ம இதில் தேவையில்லாத கழிவுகள் வியர்வை சுரப்பி மூலியமாக இந்த தோல்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து எல்லாத்தையுமே வெளியேற்றுற கெப்பாசிட்டி இந்த தோலுக்கு இருக்குது. இந்த தோலை மையமாக வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ரோமமும் நகங்கள் தான். அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட
இரத்தவியல், ரத்தம் நம்ம உடம்புல வந்து எல்லாத்துக்குமே உடம்புல ரத்தம் ஓடும். அந்த ரத்தம் இருந்தால் மட்டும்தான் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு ஊட்டச்சத்து வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து என்ன அப்படின்னா ரத்தம் தான். அந்த ரத்தம் சிவப்பணுவாக இருக்கட்டும், வெள்ளையணுவாக இருக்கட்டும், அதோட அணுக்களாக இருக்கட்டும், அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் தான் ஹிமட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதுலேயும் நிறைய டைப் இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா எலும்பு. எலும்பு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நடமாடவே முடியாது. எலும்பு இல்லைனா நம்ம வந்து ஒரு மண்புழு மாதிரி தான் ஊர்ந்துட்டு போகணும். உடலுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கிறதே எலும்பு தான். அதில் மூட்டாக இருக்கட்டும், தசையாக இருக்கட்டும், அதில் வந்து ஏதாவது ஒரு சிகிச்சை பிரிவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிற மருத்துவத்துறை மூலியமாக தான் வந்து எலும்பில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மருத்துவத்துறை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா உட்சுரப்பி. நம்ம உடம்புல உள்ள எல்லா சுரப்பியுமே வந்து நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸை கொண்டு போகுது. எல்லா சுரப்பியுமே தான் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த இதில் வந்து ஒரு சுரப்பி சுரக்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தான் ஆகுது, ஏதாவது வந்து உடல்நலக்குறைவு ஏற்படும். அந்த இதில் வந்து வளர்ச்சியை தீர்மானிக்க என்னதுன்னா ஹார்மோன் உட்சுரப்பிகளை பற்றி படிக்கக்கூடியது என்டோரைனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.